Hi friends, இந்த வீடியோல நம்ம இந்த ubon khiladi series Bluetooth neckband ஓட unboxing and review தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல இந்த neckband நான் எவ்வளவுக்கு வாங்குனேன், எங்க வாங்குனேன் and இது வர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேணாமா அப்படிங்கற டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ubon khiladi Bluetooth neckband நான் Flipkartல தான் வாங்கினேன். ஸோ நான் வாங்கும்போது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபாய் இருந்துச்சு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ இதோட பாக்ஸில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா 250 ஹவர்ஸ் ஸ்டாண்ட் பைன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை இப்போ சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 250 ஹவர்ஸ் வந்து உங்கள் ஸ்டாண்ட் பையில் இருக்கும். அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா 30 ஹவர்ஸ் ப்ளே டைம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 30 ஹவர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் டைப் சி சார்ஜருங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் born to be ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லோகன் தான் நம்ம ஹெட்செட்டை ஆன் பண்ணும்போது நமக்கு கேட்கும். பேக் சைடில் இன்னும் சில ஃபீச்சர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்போர்ட்டி டிசைனில் உருவாக்கியிருக்காங்க. வைடர் கம்பேபிலிட்டி, ரியல் ஸ்டீரியோ, ஃபெதர் லைட் வெயிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் நெக் பேண்ட், இப்படி சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா பிக் டாடி மாஸ் அப்படிங்கிறதையும் 6 months வாரண்டி இருக்கிறதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணுற டைப்லாம் கொடுக்கல. ஸோ கீழே இருந்து அந்த பாக்ஸை நம்ம இழுத்தாலே வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தாலே அந்த எல்லோ கலர் பேக்ரவுண்டில் அந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஐ லவ் ubon அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நான் ஆர்டர் பண்ணது ப்ளூ கலர் வேரியன்ட். இதில் இன்னும் சில கலர்ஸ் இருக்குது, பிளாக், ரெட், க்ரீன், இதேமாதிரி கலர்ஸும் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே ஹெட்செட் மட்டும் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லைன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடியில் வந்து சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஹெட்செட்டை ஓரம் வச்சுட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த நெக் பேண்டை நீங்கள் டைப் சி சார்ஜர் மூலியமாக தான் சார்ஜ் பண்ண முடியும். 2 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிங்களாலே போதும், சார்ஜ் ஃபுல் ஆகிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் 30 ஹவர்ஸ் வந்து ப்ளேபேக் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளுக்கு மேலே சார்ஜிங் நல்லா நிற்கும்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு சூப்பரான பிளாக் கலர் பிளாஸ்டிக் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்டை நம்ம இதில் கேரி பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஜிப் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ubon born to be ஃப்ரீங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைஸில் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு தேங்க்ஸ் கார்டும் அண்டு கூடவே ஒரு வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. 6 months வரைக்கும் இதுக்கு வாரண்டி இருக்குது. இப்போது மெயினான விஷயத்துக்கு வருவோம். இந்த ப்ளூடூத் நெக் பேண்டை இந்த பாக்ஸ்லேருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட பில்ட் குவாலிட்டி ரொம்பவே பக்காவாக இருக்குது. அண்ட் இது நல்லாவும் ஃப்ளெக்சிபிளும் ஆகுது. கீழே கிளாசி ப்ளூ ஃபினிஷ்லையும் மேலே மேட் ப்ளூ ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு சைடும் ubonங்கிற பிராண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற ரப்பர் ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லாவே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ இது வந்து சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு பிஞ்சிடாது. ஸோ நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டனும், வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனும், ட்ராக் சேஞ்சிங் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எந்த ஒரு பட்டனுமே கொடுக்கல. ரைட் சைடில் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு LED இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சார்ஜிங் இண்டிகேட்டரும் லோ பேட்டரி இண்டிகேட்டரும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மைக் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தான், ஆனால் அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னு தான் தெரியல. இதோட ஒயர் குவாலிட்டி பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. சீக்கிரமாக பிஞ்சு போயிடுற அளவுக்குலாம் அவங்க கொடுத்துல, நல்ல ஒரு ரப்பர் ஃபினிஷ்ல அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 ஸ்பீக்கர்ஸ்க்கு பின்னாடியும் நல்லா பவரான மேக்னெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா 10 mm டைனாமிக் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டீரியோ சவுண்டும் பேஸ் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பேஸ் எஃபெக்ட் விரும்புறவங்களுக்கு இந்த ஹெட்செட் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். இதில் வர பேஸ் எஃபெக்ட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டியான இயர்பட்ஸ் போட்டு கேட்டிங்கன்னா பேஸ் எஃபெக்ட்லாம் ரொம்ப வேற லெவலில் இருக்கும். இதோட சவுண்ட் குவாலிட்டி நல்லா சூப்பராக இருக்கு. அண்ட் இதோட பேட்டரி பேக்கப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா 1 டேக்கு மேலே நிற்குது சாலிடா. ஸோ 1000 rupees பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல ப்ளூடூத் நெக் பேண்ட் வேணும்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ubon khiladi சீரிஸ் ப்ளூடூத் நெக் பேண்ட் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.